மக்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த கிராமத்திற்கு ஆசீர்வாதமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிற செய்திகள் இருக்கும் என்று நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறோம். இந்த நாளிலேயும் இந்த கூட்டத்திற்கு ஒரு ஆரம்ப ஜெபமாக நம் தேவ சமூகத்திலே ஜெபத்திலே நாம் காத்திருப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலேயும் இந்த கிராமத்திலே ஆண்டவரே நாங்கள் வந்து உம்முடைய சுவிசேஷமாகிய நற்செய்தியை அறிவிக்கவும், உம்முடைய வார்த்தைகள் கடைசி நாட்களிலே என்ன நடக்கிறது, வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்கிறதான வார்த்தைகளை கொடுக்கவும் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து கர்த்தாவே, ஒரு சிலரை ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வர கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆரம்பம் முதல் ஆண்டவரே நிறைவு வரைக்கும் உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் முழுவதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவ நீரே ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை அனிதா சிஸ்டர் மற்றும் அவங்க சகோதரிகள் வந்து இந்த இடத்துல மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்ததான பாடல். இந்த பாடலை முன்பதாக வந்து அவர்கள் பாடுவார்கள். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாரார். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பேரையும் வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கும் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். நீங்கள் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ செய்திகளை கேட்கிறீர்கள், கேட்கும்படி நேரங்களை ஒதுக்குகிறீர்கள். இன்றைக்கும் உங்கள் நடுவில் வேதத்தில் இருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட சொல்லும்படி நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அநேக செய்திகளை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற செய்தியை நீங்க கேட்பீர்களானால் மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த இடத்துல வியாதி பலகீனத்தோடு இருப்பீர்களானால் இந்த ஜெபத்தில் நீங்க பங்கெடுங்க. இந்த ஜெபத்தினால் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், மாந்திரீக கட்டுகள் உடையும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், சேவனையின் கிரியைகள் முறிக்கப்படும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். அவர் பிறந்ததற்கு அநேக காரணம் உண்டு. அதுல 3 காரியத்தை நான் உங்கள் நடுவில் சொல்லி என் வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை சொல்லும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஆகையினால அவர் வந்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று. 2வது, வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். அப்படியே அவர் இந்த பூமியில இருக்கும்போது அநேக வியாதிஸ்தர்களை அவர் சுகமாக்கினார். அநேக அற்புதங்களை அவர் செய்தார். மருத்துவத்தில் கைவிடப்பட்டவர்கள், வைத்தியர்களினால கைவிடப்பட்டவர்களை, கட்டில் படுக்கையானவர்களை சுமந்து கொண்டு வந்தார்கள், இயேசு சுகமாக்கினார். 3வது, எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும், இந்த பூமியில் அநேகர் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்தால் நிச்சயம் சாபம் வரும் அந்த மனுஷன் மேல. சாபம் வந்தால் குடும்பங்கள் நிர்மூலமாகும், சமாதானங்கள் குடும்பத்தை விட்டு அகன்று போகும், சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, தீர்க்காயுசு இருக்காது. பாவத்தின் விளைவு பல விதத்தில் வரும். ஆகவே அவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வியாதியை சுகமாக்க அதிகாரம் பெற்றவர் மாத்திரமல்ல, அவர் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் படைத்தவர். அப்படியே இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர். இந்த பூமியில அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லாருடைய பாவத்தை அவர் தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்து சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி மறுபடியும் தன்னை அனுப்பின தேவனிடத்துல கடந்து போனார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது மிக முக்கியமான செய்தியை சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அதை தான் நான் உங்களுக்கும் சொல்ல ஆண்டவர் எங்களை அனுப்பியிருக்கிறார். தயவு செய்து நிச்சயமாய் நீங்க செவி கொடுப்பீர்களானால் உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அப்படி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சீசர்கள் ஒரு காரியத்தை கேட்டார்கள். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்தார். அவர் மறுபடியும் வருவாராம். அப்போ சீசர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று. அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் உண்டான அடையாளத்தை இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனித்தீர்களானால் நாங்கள் எந்த வேதத்தில் இருந்து பேசுகிறோம் என்றால் பரிசுத்த வேதம், இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை அடங்கிய புஸ்தகத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு பேசுகிறோம்.
வேதத்தை நீங்க கவனித்தீர்களானால் இந்த உலகத்திலே அதிகமாய் விற்பனையாகுகிற ஒரு புஸ்தகம் என்றால் அது வேத புஸ்தகம். இந்த உலகத்திலே அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா பாஷைக்காரர்களும் வாசிக்கத்தக்கதாய் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகம் என்றால் அது வேத புஸ்தகம். அநேக மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு புஸ்தகம் உண்டானால் அது வேத புஸ்தகம். ஆண்டவர் வேத புஸ்தகத்தில் ஓசியா என்கிற ஆகமத்தில் 8ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய வேதனையையும் வருத்தத்தையும் தெரிவிக்கிறார். அவருடைய வார்த்தையை, அவருடைய மகத்துவங்களை அவர் எழுதி கொடுத்தாராம். இந்த உலகத்தின் மக்கள் அதை அந்நிய காரியமாக நினைத்தார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு வேதம் என்று சொல்லும்போது அது குறிப்பிட்ட மதத்திற்குரியதல்ல, குறிப்பிட்ட குலத்திற்குரியதல்ல, குறிப்பிட்ட பாஷைக்காரர்களுடையவர்கள் அல்ல, குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு மட்டும் அப்படி அல்ல. இந்த வேதம் முழு உலகத்திற்கானது, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கானது. ஆகவே அந்த மகிமையான வேத புஸ்தகத்திலிருந்து நான் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறின வார்த்தைகள், நிறைவேறி கொண்டிருக்கிற வார்த்தைகளை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எப்படி என்றால் ஏசாயா 40:22 நாம வாசித்தால் வசனம் சொல்லுகிறது, அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பூமி உருண்டை என்கிறதை வேதம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது உண்மையா என்று சொல்லி சில விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது சிலர் தட்டையா இருக்கென்று சொன்னார்கள். இறுதியாய் கண்டுபிடித்து சான்று கொடுக்கும் போது உண்மையிலே பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டது உண்மை. பூமி தட்டையாய் அல்ல, உருண்டையாக தான் இருக்கிறது என்று. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் உண்மையானது, அது பொய்யானதல்ல, அது கதையானதல்ல, அது சரித்திரம், அது வரலாறு. அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் மனுஷனால உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அநேக சயின்டிஸ்ட் அதை நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே நான் பொய்யான ஒரு வேதத்தை இந்த இடத்துல பிரசங்கிக்க வரல, மெய்யான வேதத்தை கொண்டு உங்கள் நடுவில் பேச வந்திருக்கிறேன். எரேமியா 47:5 நாம வாசித்தால் காசா மொட்டையடிக்கப்படும் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பல வருஷங்களுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட பல 1000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். பல வருஷங்கள் கடந்தது, பல தலைமுறைகள் அந்த காசா பட்டணத்தில் வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தார்கள். இன்றைக்கு சில ஜனங்கள் வாழுகிறார்கள். அந்த தேசத்தை குறித்து, அந்த பகுதியை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிற வார்த்தை எவ்வளவு உண்மை என்று சொல்லி நீங்க கவனிக்கணும். தேவனுடைய கோபம் அந்த பட்டணத்தின் மேல இருந்திருக்கிறது. அதை குறித்து அவர் சொல்லுகிறார், காசா மொட்டையடிக்கப்படும். அது நம்முடைய நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. சில தேசம் ஒரு தேசத்தோடு மோதும். அதுக்கு பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து போரை நிறுத்தி கொள்ளுவார்கள். ஆனால் இங்கே மாத்திரம் விஷயம் தலைகீழா இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் பொறுப்பேற்றவுடனே நாம் பதவியேற்பதற்கு முன்பதாக போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவித்தார். போர் நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு சொன்னார், காசாவை எல்லாரும் காலி பண்ணுங்க, அந்த இடத்தை நாங்க பிளாட் போட போறோம். கடைசியில் அது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட எதுவும் நிறைவேறாமல் போகவே இல்லை, அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே வேதத்தை நீங்க கவனிங்க. அந்த வேதம் வெறும் தீர்க்க தரிசனம் நிறைந்த புஸ்தகம் அல்ல. அதை வாசிக்கும் போது மனுஷனுக்கு தேவையான நல்ல ஆசீர்வாதங்களும் வழிகளும் ரகசியங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. நீங்க வேதத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 எடுத்து நீங்க வாசித்தால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து
அந்த இடத்தை சதையினால அடைத்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சயின்டிஸ்டா இருந்த, மருத்துவராயிருந்த ஜேம்ஸ் சிம்சன் என்கிற ஒருவர் வாசிக்கிறார். அப்போ கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு மனுஷனுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா உயிரோட வைத்து அந்த பகுதியை அறுத்து கட்டி அகற்றி மறுபடியும் தைப்பார்கள். எவ்வளவு வேதனையாய் துடிக்க வேண்டியதா இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்க. மருத்துவ உலகத்துல அன்றைக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்பந்தான் நல்லா ஜெபிக்கிற இந்த ஜேம்ஸ் சிம்சன் என்கிற சயின்டிஸ்ட் இந்த வேத பகுதியை வாசிக்கிறார். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, முதலாவது ஆண்டவர் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார். அந்த மனுஷன் தனியாய் இருக்கக்கூடாது, அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று அவர் விரும்பின போது அந்த மனுஷனுக்கு முதலாவது அயர்ந்த நித்திரையை வர பண்ணினாராம். பிற்பாடு அவர் அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஒரு பெண்ணை, ஒரு ஸ்திரியை சிருஷ்டித்தார். இவ்வண்ணமான ஒரு சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அந்த வார்த்தை அவர் வாசிக்கும் போது அவருக்கு ஒரு ஞானம் புறப்பட்டது, ஒரு ஐடியா கிடைத்தது. இங்கே என் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு முதல் அறுவை சிகிச்சை செய்யும் போது அயர்ந்த நித்திரையை வர பண்ணியிருக்கிறார். அப்ப அயர்ந்த நித்திரையை வர பண்ணினால் ஒரு மனுஷனுக்கு வலி தெரியாது, கஷ்டம் தெரியாது. அதை தான் நாம மருத்துவத்திற்கு செய்யணும். அயர்ந்த நித்திரையை வர பண்ணணும்னா என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அப்படி அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடித்தது தான் முதல் குளோரோஃபார்ம் என்கிற மயக்க மருந்தை கண்டுபிடித்து முழு உலகத்துக்கும் அறிமுகப்படுத்தினார். இவண்ணமாய் வேதம் சாதாரணது அல்ல, அது அசாதாரணது. மனுஷனால் உருவாக்கப்பட்டதல்ல பரிசுத்த வேதம், இது தேவனால் எழுதப்பட்டது. அப்படியே அந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடித்த மருத்துவருக்கு ஒரு பாராட்டு விழா வைத்தார்கள். அவரிடத்துல கேட்டார்கள், அநேக காரியத்தை கண்டுபிடித்து உலகத்துக்கு தந்தீர்கள், நீங்கள் கண்டுபிடித்ததிலே ஆக சிறந்த கண்டுபிடிப்பு என்றால் எதை சொல்லுவீர்கள்? எல்லாரும் மனசுல நினைச்சாங்க குளோரோஃபார்ம் அப்படின்பாரு. அவர் சொன்னார், நான் கண்டுபிடித்ததிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இயேசு மெய்யான தேவன் என்கிறதை என் வாழ்க்கையில கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இயேசு நல்லவர். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. அவர் இதுவரையிலும் சொல்ல அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்கள் கேட்கிறார்கள், உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? அப்ப இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றாய் சொல்லி கொடுக்கிறார். நீங்க யோசிக்கலாம், இயேசு வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா என்ன, எனக்கு என்ன வந்து போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிடையாது. இயேசு வரும்போது 2 காரியம் நடக்கும். ஒன்று, இதுவரையிலும் வேத வசனத்தை கை கொண்டு வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களுடைய கல்லறைகள், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலதான் சபை வேதத்தை போதிக்கிறது. என்ன ஒரு சம்பவம் நடக்கும்? இயேசு கிறிஸ்து வரும்போது, இன்றைக்கு வருவாரானால், உயிரோடு இருக்கிற மனிதர்கள் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்ந்திருந்தால் அந்த மனுஷன் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு சேர்க்கப்படுவான். ஆகவே அவருடைய வருகை ரொம்ப முக்கியமானது, உலகத்தின் முடிவு ரொம்ப முக்கியமானது. ஆகையினால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும். அவர் வருகையில போகணும் அப்படின்னா, அவரோடு போகணும், பரலோகம் சேரணும். அழிக்கப்படக்கூடிய இந்த பூமியில நாமளும் வேதனைப்படக்கூடாது என்றால் நிச்சயமா அந்த மனுஷன் இயேசுவை விசுவாசிக்கணும். பரலோகத்துக்கு போகணும்னா சபை கொடுக்கிற ஞானஸ்நானம் மதமாற்றத்திற்காய் கொடுக்கப்படுகிறது இல்ல, பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும்.
அப்போ ஒரு மனுஷன் இயேசுவை தெய்வமாக விசுவாசிக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகத்தை பெறணும். இதைதான் சொல்லும்படி ஆண்டவர் எங்களை அனுப்புகிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து அதோடு நிற்காமல் தன்னிடத்துல கேட்ட உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று கேட்ட சீசர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன அடையாளம் என்றால், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியையும் நீங்க கேள்விப்படுவீர்கள். என்றைக்கோ சொன்ன இந்த வார்த்தை இன்றைக்கு நாம எங்கே இருக்கிறோம்? சில தேசங்கள் எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறது. ஆனா கையில் இருக்கிற செல்போன் வழியாகவே நம்ம பார்க்கிறோம் அங்க என்ன நடக்கிறது, மக்கள் படுகிற பாடு என்ன, அங்க போடப்படக்கூடிய வெடிகுண்டினுடைய தாக்கம் என்ன, அதனால ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு என்ன, நாம கேள்விப்படுகிறோம், கண்கூடாய் பார்க்கிறோம். இது அடையாளம். என்ன அடையாளம் என்றால், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வருகையை பிரதிபலிக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக தேசங்களில உள்நாட்டு கலவரம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும். இப்போதும் ஏதோ ஒரு சில தேசம் ஒரு சில தேசத்தோடு மோதிக்கொண்டுதான் இருக்கிறது. வார்த்தை போர், வர்த்தக போர், ஆயுத போர், இப்படி பல போர்கள் மறைமுகமாய் வெளிப்படையாய் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது எதற்கு அடையாளம், எதற்கு எச்சரிக்கையாய் நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதோடு ஆண்டவர் சொல்லுகிறார், பஞ்சங்கள் வரும், பயங்கர பஞ்சங்கள் வரும். சில தேசங்கள்ல பஞ்சங்கள் ஆரம்பித்து விட்டது. சில தேசம் பஞ்சத்தினால மக்கள் வாடி போனார்கள். சோமாலியா தேசத்தை நீங்க கவனித்தீர்களானால் இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுடைய கண்ணத்துல சதை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்காது, எல்லாம் ஒட்டி போயிருக்கும். நெஞ்சில எலும்பு, ஈக்கெலும்பு எல்லாம் அப்படியே தெரியும், எக்ஸ்ரேல தெரிஞ்ச மாதிரி. சாப்பிட ஒண்ணும் இல்லை, குடிக்க ஒண்ணும் இல்லை, வாழ தேவையான வசதி இல்லை, உருகுலைந்து போய் கிடக்கிறது. பஞ்சம் ஒரு அடையாளம். ஆண்டவருடைய வருகையில் அவர் சொல்லப்பட்ட அடையாளம் ஒரு மனுஷனால் ஏற்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை உலகத்திற்கு வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் எச்சரிப்பு அடையும்படி ஆண்டவர் இந்த அடையாளத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கொரோனாவை நாம பார்த்தோம். உலகத்துல எதுக்கெல்லாமோ மனிதர்கள் வரிசையில் நிற்கிறதை நம்ம பார்த்திருப்போம். கொரோனா காலத்துல சுடுகாட்டுல வரிசையில் நின்றதை நம்மளால பார்த்து துக்கப்பட முடிந்தது. கண்ணெதிரிலே நடந்தது. இது எதர்ச்சியாக நடக்கல, இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை இது பிரதிபலிக்கிறது. அதோடு கூட சொல்லப்பட்டு இருக்கிறது, பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் நடக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் வாரந்தோறும் ஏதோ ஒரு தேசத்துல பூமி அதிர்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாக என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். நேற்றைக்கும் மியான்மார் பகுதியில, தாய்லாந்து பகுதியில பயங்கர நிலநடுக்கம், ரிக்டர் புள்ளி 7.7 அளவுக்கு அங்கே பூகம்பம் வந்திருக்கிறது. அநேக பெரிய பெரிய கட்டடங்கள் சீட்டுக்கட்டு போல சரிந்தது. மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையும் உத்தமமாயிருந்த சிலரை இன்றைக்கும் கர்த்தர் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். இருக்கிறவர்கள் மனம் திரும்பணும், இயேசு வரப்போகிறார். ஆகையினால பூமி அதிர்ச்சிகள் பல இடங்கள் வரக்கு காரணம். சயின்டிஸ்ட்கள் அதற்கு 1000 விளக்கங்கள் தரலாம். ஆனா வேதம் ஒரே ஒரு விளக்கம் தான் தருகிறது, இயேசு வருகிறார். பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பு, இயேசு வருகிறார். வசனத்திற்கு கீழ்ப்படி, வசனத்தை கை கொள் என்று சொல்லி அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு காலத்துல குடும்பத்துல அவ்வளோ அன்பு இருந்தது. இன்றைக்கு அன்பு எல்லா குடும்பத்திலையும் 50% மேலாக குறைந்து போயிற்று. இதுவும் ஒரு அடையாளம். அதே போல இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாங்கள் தெருவில் நின்று இயேசு வருகிறார் என்று சொல்லுகிறது. இதுவும் ஒரு அடையாளமாக ஆண்டவர்
வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய சீசர்கள், என்னுடைய சபை தெரு தெருவா போகும், பட்டணங்கள் தோறும் போகும், கிராமங்கள் தோறும் போகும், இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை பறைசாற்றும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு நாங்கள் உங்கள் நடுவில் வந்து பிரசங்கிக்கிற இதுவும் ஒரு சாட்சியா இருக்கிறது. எத்தனையோ இடத்துல ஒரு ஜெபம், ஒரு சுவிசேஷ பிரசங்கம் செய்ய பலர் எதிர்ப்பு, பல இடத்துல எதிர்ப்புகள். அது மத்தியிலேயும் இயேசு கிறிஸ்துனுடைய பணியை செய்யணுமே என்று நாங்கள் வந்திருக்கிறோம். இதையும் ஒரு அடையாளமாக ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால் ஆண்டவர் லூக்கா 12:40 சொல்லுகிறார், அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார், நீங்கள் ஆயத்தமாகணும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆயத்தமாகணும். பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். வேத வசனங்களை கை கொண்டு ஆயத்தமாகணும். பாவங்கள் மன்னிக்கப்படணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். இயேசு மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீர்கள் ஆனால் ஒரு நாள் மத்திய ஆகத்தில் இயேசு வெளிப்படுவார். அப்பொழுது நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். நித்திய காலமாய் அவரோடு கூட வாழுவீர்கள். மரணம் இல்லை, பாதாளம் இல்லை, நரக வேதனை இல்லை. இவைகளுக்கெல்லாம் இயேசு உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். இந்த நல்ல செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வீடுகளில் இருந்து இந்த சத்தத்தை கேட்டவன் நீங்கள் யாவரும் தேவனால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். God bless you. இப்பொழுது நிறைவு ஜெபமாக செல்லத்தொரு பிரதர் முன்பதாக வந்து ஒரு நிறைவு ஜெபத்தை பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அமைதியான சாயந்தர வேலைக்காக உங்க நன்றி. ஒரு விசை கூட அந்த கிராமத்தில் வந்து உமது நாமத்தை பரிசாற்றும்படியாய் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. கொடுக்கப்பட்ட செய்திகளுக்காக ஸ்தோத்திரம். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் நேசருடைய கரங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் வாழ்க்கையிலே உமது சத்தியத்தின் மூலம் ஒரு விடுதலையை கட்டளையிட வேணுமாக ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்ய போகிறார். நன்றி 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 கர்த்தாவே. கேட்கப்பட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் என் தேவனுடைய சத்தம் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த கிராமத்திலே முற்றிலுமாக இருக்கிற உமது பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். கிராமத்திலே எந்தவித தீங்கு அணுகாதபடி, பொல்லாப்புகள் நேரிடாதபடி இந்த கிராமம் முற்றிலுமாக உமது பரிசுத்த தூதர்கள் என்று வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் நேசர வார செய்ய போகிறாள். நன்றி. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இம்மட்டும் காத்தீரே. நன்றி அப்பா. மறுபடி ஒரு விசை கூட உமது கரங்களை சமர்ப்பிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். இரக்கந்தயவுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.